ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே வேங்கோவில் செம ஜோராக பனி பெய்யுதுங்க. நான் ஒரு ஸ்னோ வாக் போகிறதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சாண்ட்விச் பண்ணேன். அந்த ரெசிபி தான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே மார்னிங் நான் கடலை ஊற வச்சுருந்தேங்க. நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. இதை வச்சு இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான சாண்ட்விச் பண்ண போகிறேன். முளைக்கட்ட கடலையை நீங்கள் அப்படியே கூட மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பச்சை வாசம் பிடிக்காமல் இருந்தால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சூடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பயிறு வகைகளை டைரெக்டாக நம்ம எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சு எடுத்துக்கிட்டால் உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நீங்கள் இதை ரொம்ப பேஸ்ட்டாக எல்லாம் அரைக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு திரு அரைச்சா கூட ஓகே. நம்ம இனி இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு கூடவே சின்னதாக கட் பண்ண 1 கப் ஆனியன், 1 கப் கேரட், 1 கப் கேப்சிகம், 1 கப் டொமேட்டோ, 1 கப் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிள் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு இல்லைங்க. பச்சையாக சாப்பிடக்கூடிய எந்த வெஜிடபிள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான க்ரீன் கர்ட் சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு கர்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு கூட கொஞ்சமாக ஸ்பினாச், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸில் இருக்கும்போது நல்ல பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பாடில் எடுத்துக்கோங்க. அது வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு பாதி அவகடோ, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கர்ட் க்ரீன் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நம்ம சாலட் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக மிளகா பொடி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முளைக்கட்டின தானியங்களை இந்த மாதிரி சாண்ட்விச்சில் ஆட் பண்ணிக்கலாம். சாலடாக கூட பண்ணி சாப்பிட்லாங்க. அப்புறம் தோசையை அரைச்சி ஊற்றி கூட சாப்பிட்லாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெட்டு ஸ்லைஸில் நம்ம பண்ணி வச்சுருந்த கர்ட் க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே லெட்டூஸ் இலை இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்பினாச் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேயராக நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் மிக்ஸை அதுக்கு மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ப்ரெட்டால் க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரோட்டீன் ரிச்சான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த் ஃபுட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே ஹெல்த்தி. பாய்.